உச்ச நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டது காவிரியில் கபினி அணையில் தண்ணீரை பெருக்கு என்பது அல்ல, வருகிற தண்ணீரை எல்லாம் தமிழகத்துக்கு கொடுத்து விடு என்பது அல்ல தீர்ப்பு. அது கொடுத்த தீர்ப்பு மிக மிக தெளிவான எளிமையான தீர்ப்பு. நாம் ஏற்கனவே நீரியல் வல்லுநர்களை கொண்டு விசாரித்து எந்த மாநிலத்திற்கு எந்த மாதம் எவ்வளவு தண்ணீர் என்பதை எல்லாம் முடிவு செய்து விட்டோம். இறுதியாக கணக்கிட்டபடி ஒரு 15 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்துக்கு குறைத்தும் விட்டோம். இதுதான் இறுதி தீர்ப்பு. இதை அளந்து கொடுப்பது யார்? அதை அளந்து கொடுக்க ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். மெக்கானிசம், ஸ்கீம், அது எதுவாகவும் இருக்கட்டும். அதை யார் செய்ய வேண்டும்? அந்த 9 பேர் கொண்ட குழுவை நியமிக்க வேண்டும் என்பதுதான் உத்தரவு. அதை இந்த மத்திய அரசால் செய்திருக்க முடியுமா? முடிந்திருக்க வேண்டும் என்பது எங்களது வாதம். ஏனென்றால் இதே மத்திய அரசு, இதே பிரதமர், மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களே இந்தியாவிலே பிரதமர் ஆனவுடன் ஒரு நொடி விவாதம் கூட இல்லாமல் 5 ஆண்டு திட்டக்குழு கலைக்கப்பட்டது அறிவித்தாரா? அதற்கு வாய்தா கேட்டாரா? நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றதா? அதை அடுத்து 16 லட்சம் கோடி ரூபாய் புழங்குகிற நாணயம், 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, ஒரு பொதுக்கூட்டத்தில் திடீரென்று இன்று மாலை 8 மணி முதல் செல்லாது என்று அறிவித்தாரா இல்லையா? அதே போல 5 ஆண்டு திட்டக்குழு எல்லா மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்குவது, நிதி கமிஷன் என்று இருந்ததை ஒழித்து நிதி ஆயோக் என்று நியமித்தாரா இல்லையா? இவற்றையெல்லாம் ஒரு நொடியில் முடிவெடுக்கக்கூடிய அந்த பிரதம மந்திரிக்கு இப்பொழுது இந்த மேலாண்மை குழுவுக்கு 9 பேரை நியமிக்க முடியாத சிக்கல் என்றார். இந்தியாவிலே ஆள் பற்றாக்குறையா? அதுவும் உங்களது கட்சியிலேயே நீரியல் வல்லுநர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இல்லையே மடாதிபதிகளையே கூட நீங்கள் நியமித்திருக்கலாமே. இப்பொழுது இந்தியாவிலேயே ஒரு மாநில மத்திய பிரதேசத்தில் 5 மடாதிபதிகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் ஆண்டவனோடு இருக்கிறார்கள், நாம் துதிக்கிறோம். அவர்களுக்கு சர்ச்சுகள்ல ஃபாதர்கள் இருக்கிற மாதிரி தானே. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுகிறேன். இந்தியா ஒன்றிலே தான் அமைச்சர்களாக இருப்பவர்களுக்கு என்று சில அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் பொலிட்டிக்கல் இம்யூனிட்டி என்று சொல்கிறார்கள். இப்பொழுது மடாதிபதிகளுக்கு மந்திரி அந்தஸ்து, அதிகாரம், பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டது. இத்தகைய அவசிய முடிவுகளை எல்லாம் நொடி பொழுதில் எடுத்து அறிவிக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு, நேரடியாகவே கேட்கிறேன், என் மரியாதைக்குள்ள அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் ரொம்ப நீண்ட நாளாகவே எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். எனவே அவர் நாணயத்தை நம்பி நான் பணிவோடு கேட்கிறேன். நீதிமன்றத்திலே இப்பொழுது உள்ள நீதிபதிகளே, உச்சமன்ற தலைமை நீதிபதி, அவருக்கு அடுத்து 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 உள்ள நீதிபதிகள், இப்பொழுது அவர்களுக்கிடையிலேயே யார் அடுத்த வழக்கை விசாரிப்பது, இவர்களுக்கிடையிலேயே உள்ள வழக்கை எவர் விசாரிப்பது என்பது நான் சொல்லி யார் மாத்திரப்பட வேண்டாம். நடக்கிறதா இல்லையா? உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பிரதம மந்திரி பேசக்கூற கூட்டத்திலே முன்னாலே பேசுகிறார். எங்கள் உச்ச நீதிமன்றத்தில் உள்ள 12 காலி இடங்களை 3 வருடங்களாக நிறைவேற்ற சொல்லி பெயர் கொடுக்கிறோம், ஒருவரை கூட நீங்கள் போடவில்லையே, தயவு செய்து போடுங்கள் என்று கேட்டார். பிறகு அடுத்து சொன்னார், இந்தியாவில் கீழ்மன்றம் வரையில் 56,000 நீதிபதிகள் நியமிக்கப்படவில்லை, எனவே கட்டுக்கட்டாக கிடக்கிறது, எனவே விசாரித்தால் 60 ஆண்டுகள் ஆகும் எல்லா வழக்குகளையும் தீர்க்க என்று சொல்லியிருக்கிறார். எனவே நீதிபதிகளை நியமிப்பதிலேயே
ஒரு முடிவெடுக்க முடியவில்லை என்பதால் நதிகளை பற்றிய ஒரு முடிவையும் எடுக்க முடியவில்லை. நதி, நிதி, நீதி மூன்றும் இப்பொழுது சிக்கிக் கொண்டு விட்டது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை யார் நிறைவேற்ற வேண்டும்? நீதிபதிகளுக்குள்ளேயே இப்பொழுது ஒரு குழப்பம். ஆனால் இந்தியாவுக்கே உத்தரவு போடக்கூடிய ஒரு மத்திய அரசு அங்கே போய் கேட்கிறது, தயவு செய்து இன்னும் ஒரு 3 மாத காலம் அவகாசம் கொடுங்கள். 3 மாத கால அவகாசம் எதற்காக? இந்த 9 பேரை தேடி பிடிப்பதற்காக. அதற்கு பிறகும் இந்தியாவுக்குள்ளே இருப்பவரைத்தானே நியமிக்க வேண்டும். அதற்கு பிறகும் இந்த இதே காவிரி தண்ணீரைத்தான் நியமிக்க வேண்டும். நீதிமன்றத்தில் எப்பொழுதுமே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அது உடனடியாக நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் என்பது ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். என்று நீதி உடனுக்குடன் அந்தந்த கட்டத்தில் வழங்கப்படவில்லையோ அது மறுக்கப்பட்டது என்ற அர்த்தம். மறுக்கப்பட்டது என்றால் துரோகம் செய்யப்பட்டது என்ற அர்த்தம். செய்ய முடியாத ஒன்றை இப்பொழுது தமிழக மக்கள் காவிரி தண்ணீர் பூராவும் முழுக்க கடைசி சொட்டு வரையில் தமிழ்நாட்டுக்குத்தான் கேட்டோமா? இல்லை. காவிரியில் கர்நாடகம் எடுத்தது போத நீ என்ன சொல்லி இருக்கிறாயோ அதை கொடு, அதுதானே கேள்வி. அதை நிறைவேற்ற யாரை சொன்னார்கள்? மத்திய அரசை சொன்னார்கள். அது செய்யவில்லை. எனவே செய்யாது போன ஒரு குற்றம் மத்திய அரசு செய்த குற்றம். மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் செய்த குற்றம். எனவேதான் அவர் வான்வெளியில் வருவாரா, தரைவழியில் வருவாரா, எந்த வழியிலும் வர தயார் என்றார். மக்கள் விரும்புகிற வழியில் வர வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். என்ன சொன்னார்கள்? 2 தீர்ப்பு. தமிழகத்திலே அடியூற்று தண்ணீர் இருக்கிறது, பூமிக்கடியிலும் தண்ணீர் இருக்கிறது, அதையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகவே 15 TMC என்றார். கர்நாடகத்தில் பூமிக்கடியிலே தண்ணீரே இல்லையா? ஆந்திராவிலே பூமிக்கடியிலே தண்ணீரே இல்லையா? இங்கே அதை கணக்கில் எடுத்து சொன்னால் அந்த ஏன் கணக்கில் எடுக்காமல் விட்டீர்கள்? எனவே இப்பொழுது அதை எந்த நீதிபதியிடம் கேட்பது? நீதிபதியே இல்லாத நீதிமன்றத்திடம் கேட்பது. எனவேதான் தெருவிலே இறங்கி நீதி கேட்க தொடங்கினோம். இப்பொழுது நீங்கள் நீதி வழங்குங்கள். அந்த நீதியை தமிழக மக்கள் வென்று எடுப்போம், நிலை நாட்டிய முடிப்போம்.